அஸ்ட்ரோ 6 சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான். அதே மாதிரி துணிக்கடையில் போடக்கூடிய தள்ளுபடியும். இதிலிருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதத்தில் தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க. விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க. ஆடியில் விதைச்ச விதை பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர்களை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும். ஆடியில் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல்லை எடுத்து தான் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்தில் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி சாப்பிடுவது வழக்கம். மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம். அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷபத்திலையும், சுக்கிரன் கடகராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் கடகராசியில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற பிறகு வக்கரம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் லாபாதிபதி சூரியன் கர்மஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு. அதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள்லாம் அதிகமாக சென்று வருவீங்க. அதனால் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சியாக இருக்கட்டும், இல்லை அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர்கள் நமக்கு வரணும், தொழில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து கொடுப்பீங்க. துலாம் ராசிக்காரர்கள்லாம் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் நினைச்ச லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரும். குடும்ப உறவுலையும் சரி, உங்களுடைய குடும்ப துணைவியாரிடமிருந்தும் சரி நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய நிதி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதையும் செய்து முடிப்பதற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தின் தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோடும் பாக்கியாதிபதி புதனோடும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. அதனால் புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. எந்தளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறதால பிள்ளைகள் வழியில் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் உங்களுக்கு. அதே மாதிரி விரயம் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு செயலை செய்வோம், அது பிள்ளைங்களுக்கு முதல்ல பிடிக்கும் அப்படிங்கும், அப்புறம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இருந்தாலும் அதில் விரயங்கள் தான் நமக்கு செலவு, தண்ட செலவு தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பாகப்பிரிவினைகள் எல்லாம் தடைகள் அப்படிங்கிறது வரும். இது இழுபறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதால கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. சுப விரயங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வராது. குரு செவ்வாய் சேர்க்கை இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைஞ்சு ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறது நல்லதில்லை. உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுவிடைகிறதால ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ வைத்திய செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்க போகுது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் காயங்கள் ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி சக
பணியாளர்களிடத்துலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும், வீட்டில் இருக்கிறவர்களிடத்துலையும், குடும்பத்திலையும் சரி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு காரியத்தை நம்ம நடத்தி முடிக்கிற வரைக்கும் அதை மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு சூட்சுமத்தை கற்றுக்கணும் நம்மெல்லாம். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே முக்கியமான விஐபிகள் எல்லாத்தையும் பகைச்சு கொள்வதை தவிர்த்துக்குங்க. அவர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியான குரு 8ல் வரும் பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆடி மாதத்தில் உத்தியோகத்திலலாம் உயரதிகாரிகளோட ஆதரவால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சனி வக்கரம் பெறும் பொழுதும் சரி, குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுதும் சரி, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். அதனால் மருத்துவ செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. துலாமராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆதாயம் பெறக்கூடிய தகவல்களில் தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் சோதனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். சுற்றி இருப்பவர்களாலும் சரி, சொந்தங்களாலும் சரி பிரச்சனைகள் தான் அதிகமாக வருமே தவிர உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் நடக்கும். இரவு பக பாராமல் உழைச்சாலும் போதிய அளவு வருமானம் கிடைக்கல, பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போகுது. கையில் இருக்கக்கூடிய காசை எண்ணி செலவழியுங்க. அனாவசியமான செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. பணம் வரும் வழியை மட்டும்தான் தெரியுது, போகும் வழி தெரியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. இந்த மாதத்தில் பிள்ளைகள் வந்து உங்களுடைய குணமறிஞ்சு நடந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் அவர்களாலேயும் உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது தான் அதிகமாகவே இருக்கும். அவர்களால் பணிபுரிய இடத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். முழுதாக உங்களுடைய தொழிலில் உங்களுடைய கவனம் ஈடுபடுத்த முடியாத சூழ்நிலையால் தொழிலையும் நஷ்டம், வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். கடகராசியில் புதன் வந்து ஆடி மாதம் 5ஆம் தேதியை வக்கரம் பெறாரு. ஆடி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருக்கிறாரு. 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வக்கரம் பெறுவது உங்கள் ராசிக்கு நல்லதில்லை. எந்த காரியமாக இருந்தாலும் துணிஞ்சு செய்ய முடியாது. இதை செஞ்சால் இந்த பலன் வருமா, இதை செஞ்சால் இந்த பலன் வருமா அப்படின்னு யோசனையிலே இருப்பீங்க. தந்தை வழி உறவுலெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். வாகன பழுதுகளால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ தான் சரி பண்ணனா அதுக்குள்ளே டயர் டியூப் போயிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிரன் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துவார் ஓரளவு. ஆடி மாதம் பிற்பகுதியில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தை உங்கள் ராசிநாதனாகவும் சுக்கிரன் இருக்கிறதால ஓரளவு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களோட ஆதரவோடு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் உண்டு. அடகு வைத்த நகைகளை எல்லாத்தையும் பரட்டி வைப்பீங்க. இல்லை கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் பற்றிய பயம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் அதில் பலவேறு விதமான தடைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குது அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு விதமான மனக்குமுறல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. அப்போ தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உயரும். மாணவர்கள்லாம் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்துறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செல்லணும். குடும்ப முன்னேற்றம் கருதி ஒரு சில முக்கியமான முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. பெண்கள் வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொருளாதார ரீதியாக ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிதிநிலையில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிங்க. 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில்
மிக மிக நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படின்னாலே பல்வேறு விதமான தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கும். ஆடி மாதம் வரக்கூடிய சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வச்சு 10 பேருக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் கூடுதல் கவனத்தோடும் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.